ஏங்க நான் உங்களை ஒன்று கேட்பேன். கோச்சுக்க கூடாது, என்னை திட்டவும் கூடாது. சரி கேளு. உங்களுக்கு அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இல்லை எக்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா என்ன? எதுக்கு இப்படி கேட்குற? இல்லைங்க, இப்போ இருக்கிற பசங்களே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் லேட் மேரேஜ் வேற, அதான் கேட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. உண்மையாவா? உண்மையாதான். சரி உனக்கு? ஏய் என்னடி யோசிக்கிற? அப்ப இருக்கா? இல்லைங்க, நான் கேட்டு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் யோசிச்சேன். என்ன? நேத்துல இருந்து இதே நைட்டி தான் போட்டுட்டு இருக்கேன். வேற ட்ரெஸ் இல்லைன்னா ஏதாவது சாரி இருந்தா கூட. அங்க இருக்கு, போய் எடுத்துக்கப்ப. இப்போ என்ன? இந்த சாரியை நான் கட்டிக்கிட்டா? வெயிட், இந்த சாரி கண்டிப்பா நீ வாங்கியிருக்க மாட்ட. அவன் தானே உனக்கு வாங்கி கொடுத்தா. எப்படி சொல்றேன்னு பாத்தியா? ஏன்னா எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கலர்னா மோஸ்ட் ஃபேவரட். இது அவனுக்கு நல்லாவே தெரியும். பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவு நினைச்சுதான் உனக்கு எடுத்து கொடுத்தியா? இருக்கு. ஓகே ஓகே, அப்ப இது நான் நாளைக்கு கட்டிக்கிறேன். ஓகே. எங்க செருப்பு காணும்? வந்தவ போயிட்டாலோ? சாரி, நான் என் ஒய்ஃப்னு நினைச்சதும். பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். ஆனா உன் ஒய்ஃப் தான் பாத்துட்டா. செருப்பு இங்கே தான் இருக்கா? இது அங்கே இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையாக வந்திருக்காது. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். சாரிடா, எல்லாம் நல்லதானே? பரவாயில்ல விடு, நீ என்ன பண்ணுவ? நான் தான் என் ஒய்ஃப்னு நினச்சி தொட்டுட்டேன்.
போதும் சாமி. அப்புறம் நீ எடுத்து பேசு, கட்டா இருப்போது. சொல்லு. ஏண்டா நான் ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு ஃபோன் போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்கேன் நீ உன் பொண்டாட்டி மாதிரி தலைமொழி விட்டீங்களே. என்னடா பேச்சவே காணா? சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லை. இன்னும் இல்ல? ஏண்டா டயத்துக்கு சாப்பிட்றது இல்லையா? என்ன உன் பொண்டாட்டி உனையும் பட்டினியா போட்டுருக்காளா? அவளை என்ன பண்றதுன்னு தெரியலையே. இரு, உமா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். வந்து அவளை பேசிக்கிறேன். சரி பை, காலைல கூப்பிடுறேன். யாரு? அப்பா. நானும் கேட்கணும்னு நினைச்சேன் வந்ததுல இருந்து. அங்கிள் ஆண்டி எங்க போயிட்டாங்களா? கோச்சிட்டு போயிட்டாங்க. சூப்பரா இருக்கு. எல்லார் வீட்லயும் சண்டைனா அவங்க ஒய்ஃப் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, இல்ல பையன் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்க. உங்க வீட்டுல என்ன புதுசா இருக்கு அங்கிள் ஆண்டி வெளியே போறது? சீ. இன்னும் என்னடி கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துருக்க? போட்டோ எடுக்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பு.
இங்க பாரு, ஏன் அழுகுற? உன் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாருன்னா அவர் மேலதான் உனக்கு எந்த தப்பு இல்லைன்னு தெரியுதல்ல. அப்புறம் ஏன் உன் ஈகோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற? உன் ஈகோனால பாத்தியா இப்போ ஒருத்தி வந்திருக்கிறா. நீ சரியா இருந்தான்னா அவ வந்திருப்பாளா, இல்ல உன் புருஷன் வரதா விட்டுருப்பாரா? இங்க பாரு, கல்யாணம்னா 1000 சண்டை வரதா செய்யும். அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால தானே நீ அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோ. ஒரு சண்டை வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் போகணும். நீயா நானான்னு இருந்தீங்கன்னா கடைசியில நீ யாரோ நான் யாரோன்னு போயிடும். போய் பேசு, புரியுதா? சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காம போய் பார்த்து நடந்துக்கிற வழிய பாரு, போ. நான் உனக்கு என்னோட ஃபேவரட் ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்தேன்ல, அது இருக்கா இல்ல தொலைச்சிட்டியா? வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம்ல? இல்லை, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வேணா போட்டுக்கிறேன். சரி, எவ்வளவு நேரம் தான் இங்கே நிப்ப? வா, கீழே போவோம், வா வா. இந்த ஷர்ட் எப்படி இங்க? இந்த ஹேங்கர்ல மாட்டியிருந்தோம். நான் உனக்கு என்னோட ஃபேவரட் ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்தேன்ல, அது இருக்கா? எங்க இந்த போட்டோ ஃப்ரேமை காணோம்? வேற எங்கேயும் மாத்தி வச்சிட்டாலோ? இங்க தானே வச்சிருந்தோம். இந்த ஷர்ட்டை போடக்கூடாதுன்னு இப்பெல்லாம் பண்ணேன். நாளைக்கே போடுறேன். நீ இவங்க ஃபேமிலிக்கு தான் டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லையே. ஓ, நான் வந்திருக்கேன் டீ போட்டிருக்கான். தேங்க்ஸ் டா ஜெய். உனக்கும் வேணுமா? நான் வேணா போட சொல்லட்டுமா? உன் ஈகோனால பாத்தியா இப்போ ஒருத்தி வந்திருக்கிறா.
நீயா நானான்னு இருந்தீங்கன்னா கடைசியில நீ யாரோ நான் யாரோன்னு போயிடும். என்னன்றா லஞ்ச் மறந்துட்டு போற பாரு. தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, இவ்வளோ நாளாக வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? பரவாயில்ல, இருக்கட்டும். ம்